பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம் விளக்கு, லைட், லேம்ப். லைட்டுன்னு சொல்ல முடியாது, லேம்ப்புன்னு சொல்லுவோம். நம்ம அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? நமக்கு தெரிஞ்சது டியூப் லைட்டு, அப்புறம் இப்போ இருக்க எல்இடி பல்ப்ஸ் எல்லாம் தெரியும். ஆனால் வேதத்தில் விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இருக்கிற விளக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டியில் விளக்கு இருக்கும். நிறைய மெட்டீரியலில் விளக்குகளை செய்து வைப்பாங்க. மண்ணுலேயும் இருக்கும், பொண்ணுலேயும் இருக்கும் விளக்கு. வேதத்தில் நிறைய இடத்துல இந்த விளக்கை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. விளக்கை குறித்தும் வெளிச்சத்தை குறித்தும் நிறைய வசனங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போதே உலகத்தின் மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் ஒளி, ஒளியின் தேவன் அப்படின்னு தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த விளக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த விளக்கு அதோடைய பர்பஸ் என்ன? ஒரு விளக்கோட பர்பஸ் என்ன? மெயின் பர்பஸ் என்ன? வெளிச்சத்தை கொடுக்கணும். அதில் தீபம் ஏற்றப்படணும், அது வெளிச்சத்தை கொடுக்கணும். உலகத்திற்கு நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள் அப்படின்னா, நான் ஒரு விளக்காக இருக்கிறேன். அந்த விளக்கில் அந்த தீபம் எரிகிறது. எரியும் போது நான் உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்குறேன். அதே போல் நாம் இந்த விளக்கை குறித்து நம்ம சில காரியங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த விளக்கில் ஒரு விஷயத்தை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. விளக்கை எங்கே பயன்படுத்துவாங்க? ஏன்னா இதை பற்றி நம்ம கடைசியில் இதெல்லாம் முடிக்க போகிறோம். நான் இப்போவே உங்களை பேரலாக அதை தியானிக்கும்படி சொல்கிறேன். விளக்கை எங்கே பயன்படுத்துவோம்? இருட்டாக இருக்க இடத்துல. நல்லா பிரைட்டாக இருக்குது, பட்ட பகலில் நீங்கள் விளக்கை எடுத்துகிட்டு போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும்? யாராவது அதை நோட்டீஸ் பண்ணுவாங்களா ஃபஸ்ட்டு? இல்லை. ஆனால் நல்லா இருட்டாக இருக்குது, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஒன்றுமே தெரியல அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒளி இருந்தால் கூட அதோடைய வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்திக்குள்ளாக போகலாம். விளக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வசனங்கள் இருக்குது. ஒரு வசனத்தை சொல்கிறேன் நான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 22லேருந்து 23. மத்தேயு 6 22லேருந்து 23. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். வெளிச்சம் அப்போ நமக்குள்ளார தான் இருக்குது. நாம் ஒளி அப்படின்னு சொல்கிறோம். விளக்கை தவிர இதில் இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டியில் இந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறத பார்க்க முடியும். ஒரு விளக்கை கொளுத்தி வைக்கும் போது அதில் நிறைய தீபம் வெளிச்சத்தை கொடுக்கும். இது இல்லாமல் சில டைமண்ட் மாதிரி பொருட்கள் நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேறு இடத்துலேருந்து ஒரு ஒளி அதன் மேலே படும்போது இந்த ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? பயங்கரமாக அது ஒளி வீசுகிறதாக நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த கண்ணை குறித்து சொல்லும் போது இந்த கண் எதை பார்க்குதோ அது சரியானதாக இருந்துச்சு அப்படின்னா அது என் சரீரம் முழுவதற்கும் வெளிச்சமாக அமைகிறது. என் கண் தவறான காரியத்தை நோக்கி பார்க்கும் போது என் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கிறது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா லூசிஃபர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவனை தேவன் சிருஷ்டித்த போதே நீங்கள் வாசித்து பார்க்கலாம் வேதத்தில். இப்போ நம்ம அது டாபிக் இல்லை, ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன். அவனை லூசிஃபரை சிருஷ்டித்த போது அவ்வளவு மேல தாளங்களும் அவனுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டது. அவனுடைய உடம்பு முழுவதும் அப்படிப்பட்ட ரத்தின கற்களாலும் விலையேற பெற்ற கற்களாலும் பதிக்கப்பட்டு அவ்வளவு நேர்த்தியாக அந்த லூசிஃபரை தேவன் படைத்திருந்தார். அவன் ஆராதனை கூட்டத்தின் தலைவனாக இருந்தான். நான் நிறைய தடவை இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ தேவன் இருக்கிறாரு, ஆராதனை கூட்டத்தின் தலைவனாக இவன் முன்னாடி நிற்கிறான் அப்படின்னும் போது தேவனிடத்துலேருந்து வருகிற ஒளி இவன் மேலே படும்போது அவ்வளவு பிரகாசமாக அவன் ஜொலிப்பானான். அவ்வளவு பிரகாசமாக ஜொலிப்பானா, பார்க்க முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் அவனுக்குள்ளாக இருந்துச்சு. இப்போ இவன் என்ன பண்ணா? அந்த ஒளியின் மேலே கண்ணை வச்சானே தவிர காரணமாக இருந்த கர்த்தர் மேலே அவன் கண்ணை அவன் வைக்கவில்லை. அதனால இவன் 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 அப்படியே ஒளியாக இருந்தாலும் கூட இவனுக்குள்ளாக இருள் சேர்ந்தது. இதுதான் அந்த விளக்கம். நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்குள்ளாக ஒளி இருக்குதா இருள் இருக்குதா அப்படின்னு. அவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கல, இவர்கிட்டேருந்து வர ஒளியால் தான் நான் பிரகாசிக்கிறேன்ற எண்ணம் அவனுக்கு வரலை. அவன் கண்ணு சிங்காசனத்தின் மேலே பட்டுச்சு. எல்லாரும் விழுந்து வணங்கும் போது கிறிஸ்துவை தான் வணங்குறாங்க, இவன் முன்னாடி நின்னதுனால என்னையத்தான் வணங்குறாங்கன்ற பெருமை அவனுக்குள்ளாக வந்தது. இது எல்லாமே விளக்கின் காரியங்களாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் இல்லை, எனக்கு ஒளியை கொடுக்குற தேவன் தான் அந்த இடத்துல பெரியவராக இருக்கிறாரு. நீங்கள் விளக்காக இருக்கும்போது ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய காரியம், எனக்கு ஒளி தான் முக்கியம். விளக்கு முக்கியமா ஒளி முக்கியமா?
விளக்கு இருக்குது, திரி இருக்குது, எண்ணெய் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதில் தீபம் ஏற்றப்படலைன்னா அந்த விளக்கால் ஏதாவது யூஸ் இருக்கா? ஸோ அந்த தீபம் வந்து ஏசு கிறிஸ்து. அப்போ விளக்கு நான், தீபம் வந்து அவராக இருக்கிறாருன்ற போது இந்த லூசிஃபரை போல் இங்கே சொல்லப்பட்டது போல் என் கண்கள் எனக்கு வெளிச்சத்தை கொடுப்பது கர்த்தர். அவர் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை. இது நான் சாதாரண விளக்கு, என்னைய உபயோகமாக மாற்றுவது தேவன்தான்ற மாதிரி என் கண்கள் பதிக்கப்படும் போது என் சரீரம் முழுவதுமே வெளிச்சமாக இருக்கும். தவறான காரியத்தில் என் கண்ணை நான் பதிக்கும் போது பெருமை உள்ளவரும் பாவம் உள்ள வரும்போது என் சரீரம் முழுவதும் இருளாக மாறிவிடுகிறது. உங்களுக்கு இப்போ இதெல்லாம் புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம விளக்குக்கு போவோம். எத்தனை பேர் விளக்கு பார்த்துருக்கீங்க? எல்லாரும் பார்த்துருப்போம். விளக்கில் என்னெல்லாம் இருக்கும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டே திரி. ஓகே, திரி, எண்ணெய், பாத்திரம், இது மூணும் கண்டிப்பாக இருக்கும். பாத்திரம் இருக்கும், அதில் எண்ணெய் இருக்கணும், அந்த எண்ணெயில் திரி இருக்கணும், திரியில் நம்ம தீபத்தை ஏற்றி வைப்போம். இந்த 4 காரியத்தை தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக ஒரு விளக்கு அப்படின்னா அதில் அந்த பாத்திரம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த பாத்திரம் எதனால் வேணாலும் அவங்க செய்து வைத்திருக்கலாம். சில இடத்துல மண்ணால் அந்த பாத்திரம் இருக்கும், சில இடத்துல வெண்கலத்தில் செய்து வைத்திருப்பாங்க, சில இடத்துல வந்து பொன்னினால் கூட அந்த விளக்கை அவர்கள் செய்து வைத்திருப்பார்கள். பலதரப்பட்ட பாத்திரங்கள் வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல தான் இன்னைக்கு நாம விளக்கா இருக்கிறோம்னா இந்த சரீரம் வந்து அந்த பாத்திரமாக இருக்கிறது. உங்களுடைய சரீரம் அந்த விளக்குக்கு உண்டான பாத்திரமாக இருக்கிறது. அப்போ இந்த சரீரம் எப்படி இருக்கணும்? இப்போ நீங்க வீட்டில் விளக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த விளக்க அந்த பாத்திரத்தில் ஒரு ஓட்டை இருந்தால் யூஸ் ஆகுமா? ஊத்துற எண்ணெயெல்லாம் வெளியே போயிட்டே இருக்கும், நமக்கு எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அழுக்காக இருக்குது, அந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம அதில் அந்த விளக்கு இது பண்ணுவோமா? க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது நல்லா ஒளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதை நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணுவோம். சில இடத்துல இந்த மேலே சிம்னி மாதிரி வைப்பாங்க, அந்த காற்றடிச்சது அதெல்லாம் கரை படிந்திருந்தால் கூட அதெல்லாம் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாதான் எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும். அப்போ இந்த பாத்திரம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், அதில் ஓட்டை உடசல் எதுவுமே இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் இதுதான் க்ரைட்டீரியாவே தவிர என்ன மெட்டீரியலில் செய்திருக்கு அப்படின்றது இங்கே சொல்லப்படவில்லை. ஸோ நீங்கள் என்ன மெட்டீரியலில் வேணாலும் இருக்கலாம், மெட்டீரியல் முக்கியம் இல்லை, அந்த பாத்திரம் எப்படி இருக்குதுன்னு தான் தேவன் பார்க்கிறாரு. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6லேருந்து 7 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4 6லேருந்து 7. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அப்போ தேவனுடைய இந்த பொக்கிஷத்தை நம்ம எதில் பெற்றிருக்கிறோம்? மண் பாண்டங்களில். இந்த சரீரம் மண்ணுக்கு உண்டானது, மண்ணானது இது மண்ணுக்கு திரும்பும், மண் பாத்திரம் தான். ஆனால் இந்த பாத்திரத்தை தேவன் தம்முடைய மகிமையினால நிரப்பி இருக்கிறார், தன்னுடைய மகிமையினால் இதை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ இது மண்ணான சரீரமாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் நான் வந்து என்னை சரியாய் காத்து கொள்ளும் போது அப்போதான் தேவனுக்கு நான் ஏற்ற விளக்காக இருக்க முடியும். ஸோ என் சரீரம் என்ன மெட்டீரியல்ன்றது முக்கியம் இல்லை, அது பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சரி வேண்டாம். இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் நிறைய பாத்திரங்கள் வைக்கப்பட்ட வசனம் இங்கே நான் எழுதலை. ஒரு வீட்டில் நிறைய பாத்திரங்கள் வைக்கப்பட்டு இருக்கும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பொன், வெள்ளி, விலையேற பெற்ற பாத்திரங்கள், மண் பாத்திரங்கள், மர பாத்திரங்கள்னு நிறைய பாத்திரங்கள் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த பாத்திரத்துடைய பயன் என்ன அப்படின்னா கனமுள்ள பாத்திரத்தை மாத்திரம்தான் நாம் நோக்கி பார்ப்போம். கனவீனமான பாத்திரம்னு சிலதை பிரித்து வைப்பாங்க. அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொன் பாத்திரம் கனமுள்ளதுன்னு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, கனமுள்ள பாத்திரம் கனவீனமான பாத்திரம்னு சொல்லி அங்கே கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா நீங்கள் என்ன மெட்டீரியல்ன்றது முக்கியம் இல்லை, எதற்காக நீங்கள் பயன்படுத்தப்படுகிறீர்கள். இப்போது நம்ம வீட்டில் ஒரு கப்பு இருக்குது, அந்த கப்பை வந்து சமையல் கட்டிலையும் நம்ம வைக்கலாம், டாய்லெட்லேயும் வைக்கலாம், டைனிங் டேபிள்லையும் வைக்கலாம். என்னதான் பொன்னாலேயே ஒரு கப்பு செய்யுங்களேன், தங்கத்திலே ஒரு கப்பு செய்யுங்களேன், அதை கொண்டு போய் நம்ம டாய்லெட்டில் ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா டைனிங் டேபிளுக்கு கொண்டு வர முடியுமா?
டைனிங் டேபிள் கொண்டு வர முடியுமா? அதைத்தான் தேவன் சொல்றார். இன்னைக்கு உன்னுடைய இந்த பாத்திரத்தை, இந்த சரீரத்தை நீ எதற்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிற? கர்த்தருக்காக இதை நான் பயன்படுத்தும் போது என்னுடைய பாத்திரம் கனமுள்ள பாத்திரமா இருக்குது. நான் உலகத்துக்காக பயன்படுத்தும் போது கனவீனமான பாத்திரமாக இருக்கிறது. கர்த்தருடைய கையில நான் அலங்காரமான பாத்திரமா இருக்கணும், தேவனுக்கு பிரயோஜனப்படுகிற பாத்திரமாக இருக்கணும். அப்படிப்பட்ட பாத்திரமா நான் இருந்தா மட்டும்தான் கர்த்தருக்கு நான் பயன்பட முடியும். அப்ப கனவீனமான காரியத்துக்காக தேவன் என்னை சிருஷ்டிக்கவில்லை. கர்த்தரிடத்துல பாகுபாடு கிடையாது. எல்லாத்தையும் அவர் கனமுள்ள பாத்திரமா தான் படைத்து இருக்கிறார். முடிவை நான் எடுக்கிறேன். இல்ல ஆண்டவரே, நான் உங்களுக்கு பயன்பட வேண்டாம், நான் உலகத்துக்கு பயன்படுறேன்னு போகும்போது, சிம்பிளா சொல்லணும்னா அசுத்தத்திற்கு போய் நான் நிற்கும் போது ஒரு நாளும் நான் கனமுள்ள இடத்துக்கு வந்து சேர முடியாது. அதே போல நீங்க வீட்டுக்கு வெளியிலையும் விளக்கு வச்சிருப்பீங்க, சாதாரணமா வச்சிருப்பீங்க, பூஜை அறைன்னு சொல்லுவாங்க, அங்கேயும் விளக்கு வச்சிருப்பாங்க. இது ரெண்டையும் அவங்க இன்டர்சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இது நேர்த்தியானதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்தானத்தில் அது வைக்கப்பட்டு இருக்கும். இன்னைக்கு என்னுடைய சரீரத்தை நான் எதற்காக பயன்படுத்துகிறேன்? கர்த்தருக்காக நான் பயன்படுத்தும் போது அவருடைய கரத்தில் அலங்காரமான பாத்திரமா, உபயோகமுள்ள பாத்திரமா இருப்பேன். இந்த விளக்கை தான் தேவன் தெரிந்தெடுப்பார். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாத்திரம் வந்துட்டு சரியான பாத்திரமாக இருக்கணும். இதில் இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, விளக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது வேதத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனால் சொல்லப்பட்டு செய்யப்பட்ட மினோரா விளக்கு. மினோரா அப்படின்னா லேம்ப், அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டது. நீங்கள் நிறைய விளக்குகள் பார்த்தாலும் வேதத்தின்படி இந்த விளக்கை தான் வந்துட்டு அவங்க ரொம்ப பிரசித்தமாக சொல்வாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த மெட்டீரியல் அண்ட் ஸ்ட்ரக்சர், நாம் இன்னைக்கு அது போல இருக்கோமா? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மினோராவை போல என்னுடைய சரீரம் இருக்குதா, இந்த அமைப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மினோரா லேம்ப் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நடுவில் ஒரு தண்டு இருக்கும், அதிலிருந்து இந்த பக்கத்து 3 பிரான்ச்சஸ் இருக்கும், இந்த பக்கத்து 3 பிரான்ச்சஸ் இருக்கும். இதுதான் மினோராவின் அமைப்பாக இருக்குது. அந்த மேலே வந்து சின்ன சின்ன அகல்கள் இருக்கும், திரி வச்சிருப்பாங்க, எண்ணெய் ஊற்றப்படும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் எடுத்துக்கோங்க, 25வது அதிகாரம். யாத்ராகம் 25வது அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மினோரா லேம்பை வந்து அவங்க பொன்னினால தான் செய்வாங்க. ஒரே பொன்னால் அடிப்பு வேலையாக செய்யப்படணும். ஸோ பொன் அப்படின்னும் போதே சுத்தமான பொண்ணை பயன்படுத்தி தான் அந்த விளக்கை அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே அவங்க பயன்படுத்துகிற பொன் வந்து சுத்தமான பொன். சுத்தமான பொன் அப்படின்னா எப்படி அது சுத்தமாக இருக்கும்? பல முறை அதை புடமிட்டு அதில் இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் நீக்கி விட்டு அதற்கு பிறகு இருக்கிற பொண்ணை தான் சுத்தமான பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டகரியை வந்து எப்படி அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பொண்ணை அவர்கள் நோக்கி பார்க்கும் போது பார்க்குறவங்க முகம் அதில் தெரியணும். அப்படின்னா அது சுத்தமாக இருக்குது, அதில் அசுத்தம் எதுவுமே இல்லை அப்படின்னு. அப்போது இந்த விளக்கை செய்ய பயன்படுத்துகிற அந்த மெட்டீரியல் பொன் இருக்கு இல்லைங்களா, அது சுத்தமான பசும் பொன் அப்படின்னா பார்க்கும்போது பார்க்குறவனுடைய முகம் அதில் தெரிய வேண்டும். இன்னைக்கு நான் வந்து அப்படிப்பட்ட ஒரு பொண்ணாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு நான் பயன்படுறேன், கர்த்தருக்கு நான் விளக்காக இருக்கிறேன்னா தேவன் என்னை பொன்னை போல புடமிட்டு திரும்ப திரும்ப என்னை நெருப்புல போட்டு வாட்டுவது போன்ற அனுபவத்துக்குள்ளாக தான் கொண்டு போவார். எது மட்டும் அப்படின்னா, தேவன் என்னை நோக்கி பார்க்கும் போது அவருடைய முகம் தெரியணும், நான் தெரியக்கூடாது. என்னை பார்க்கும்போது தேவ சாயல் என்னிலே உருவாகிற வரைக்கும் அவர் என்னை புடமிட்டு அந்த மெட்டீரியலை வச்சு தான் இப்போ என்னைய வந்து அவர் உருவாக்குகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு விளக்கா, அந்த பாத்திரமாக நான் உருவாக்கப்படுகிறேன். ஸோ பொன்னாக என்னை அவர் உருவாக்கி அதிலிருந்து தான் இந்த விளக்கை அவர் செய்கிறார். ஸோ யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 31 பசும் யாத்ராகமம் 25:31 பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். ஸோ அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? கிளைகள் இருக்கணும், மொக்குகள் இருக்கணும், பூக்கள் இருக்கணும், வாதுமை கொட்டைகள் இருக்கணும்னு நிறைய லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க அந்த அமைப்பில். இதெல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மினோரா லேம்பே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த பக்கத்து 3 பிரான்ச், இந்த பக்கத்து 3 பிரான்ச், பார்க்கும் போது ஒரு மரத்தை போல இருக்கும், ஒரு ட்ரீ, அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிறது போல இருக்கும். ஸோ நான் வந்து நடுவில் இருக்கிற தண்டு வந்து இயேசு கிறிஸ்து, அதிலிருந்து அந்த கிளைகள் விடப்பட்டு அது எல்லா பக்கமும் போகிற கிளைகளாக இருக்குது. இங்கிட்டு 3, இந்த பக்கத்து 3. நான் ஒரு நல்ல விளக்காக இருக்கணும்னா என்னுடைய சென்டர் வந்து ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்கணும், ஏசு கிறிஸ்துவாக இருக்கணும். அதிலிருந்து நான் கிளை விட வேண்டும். இதெல்லாம் இந்த சரீரத்திற்கான கிரைட்டீரியா.
இந்த சரீரம் கர்த்தருக்கு பிரியமான விளக்கா இருக்கணும்னா இந்த சரீரம் இப்படியெல்லாம் இருக்கணும். நான் அப்போ யாரோட ஐக்கியப்பட்டு இருக்கணும்? கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு இருக்கணும். ஏன்னா அவங்க எண்ணெய் ஊற்றும் போது சென்டரில் இருக்க குழாயில் தான் எண்ணெய் ஊற்றுவாங்க, அதுலேருந்து மற்ற குழாய்களுக்கு அந்த எண்ணெய் கடந்து செல்லும். நான் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு இருக்கும் போது தான் இந்த எண்ணெய் எனக்கு கிடைக்கும். நான் தனியாய் பிரிந்து போனால், கிறிஸ்து இல்லாமல் பிரிந்து போனால் நான் தானாக ஒளி கொடுக்க முடியாது. ஸோ இந்த விளக்குலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நான் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கணும். அதே போல் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாதுமை மர கொட்டைகள்னு சொல்லியிருக்கும், பூ இருக்கும், பழம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இது எதை குறிக்குதுன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு மரத்தில் பூ வரும், அப்புறம் காய் வரும், அப்புறம் தான் கனிகள் வரும். ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. பூவும் இருக்குது, காய்களும் இருக்குது, வாதுமை கொட்டைகளும் இருக்குது, பழங்கள் எல்லாமே இருக்குது. இதை எது குறிக்குது அப்படின்னா ஆரோனுடைய துளிர்த்த கோல், அது வாதுமை மரத்தை தான் குறிக்கும். ஸோ ஆரோனுடைய துளிர்த்த கோலில் முறிக்கப்பட்டாலும் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட போது ஒரே இரவில் அந்த கோல் என்ன பண்ணுச்சு? துளிர்த்தது, பூக்களை கொடுத்தது, பழங்களை கொடுத்தது. நான் அது எதை குறிக்குது அப்படின்னா கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஊழியன். நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நான் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி நான் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கும் போது என்னோட லைஃப் எப்படி இருக்கும்? நான் பூக்களை கொடுப்பேன், அதே போல் கனிகளை கொடுப்பேன், நான் கொட்டைகளையும் கொடுப்பேன். வாதுமை கொட்டைகள் அப்படின்னா நான் கர்த்தருக்காக பூக்கிறவளாகவும் இருப்பேன், ப்ளஸ் நான் கனிகளையும் கொடுப்பேன். சீட் அப்படின்னா அடுத்த சந்ததிக்கு தேவையானதை விதைக்கிறதற்கும் நான் எல்லாவற்றையும் செய்யணும். இது எல்லாத்தையும் செய்யும் போது தான் இந்த பாத்திரம் எப்படி ஆகும்? கிறிஸ்துவுக்கு ஏற்ற பாத்திரமாக மாறும். அதுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட் லெவலுக்கே போக முடியும். ஸோ என்னுடைய சரீரத்தை நான் எதற்கு பயன்படுத்துகிறேன் அப்படின்னா இதே போல் நொறுக்கப்படுவதற்கும் புடமிடப்படுவதற்கும் நான் பயன்படுத்தணும், விட்டு கொடுக்கணும், கிறிஸ்துவோடு கூட நான் ஐக்கியப்பட்டு இருக்கணும். அதே போல் நான் இந்த பழங்கள் கொடுக்கிறவளாக, இந்த வாதுமை கொட்டைகளை கொடுக்கிறவளாக, ஊழியத்திற்கு நான் பயன்படுகிறவராக இருக்க வேண்டும். அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வாதுமை பூக்கள், அங்கே வைக்கப்பட்ட பூக்கள் வாதுமை பூக்கள். வாதுமை பூக்களில் 5 இதழ்கள் இருக்கும். 5 இதழ்களுக்கு 2 காரியம் சொல்கிறேன் உங்களுக்கு. 5-fold மினிஸ்ட்ரியை குறிக்கும். நீங்கள் விளக்கோடு ஐக்கியப்பட்டீங்கன்னா இதெல்லாம் செய்யணும். அப்போ தான் நீங்கள் ஏற்ற விளக்கின் பாத்திரமாகவே தேவன் தெரிந்தெடுப்பார். 5-fold மினிஸ்ட்ரியை குறிக்கும். அதே போல் 5ன்றது கிருபையை குறிக்கும். இது எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா அந்த சைடில் ஒரு ட்ரங்க் இப்படி போகுது இல்லைங்களா, கிளைகள் போகுது இல்லை, அதில் ஒவ்வொரு இடத்துல அது ஜாயின் ஆகிற இடத்துல அந்த வாதுமை பூக்கள் அங்கே வைக்கப்பட்டு இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் அந்த நல்ல ஒலிவ மரத்துலேருந்து கிளைகள் முறிக்கப்பட்டதோ அந்த இடத்துல நாம் ஒட்ட வைக்கப்படுறோம். ஒட்ட வைக்கப்படுற இடத்துல அந்த பூக்கள் அங்கே காணப்படுகிறது. கிருபையினால் இன்றைக்கு நாம் அந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டு இருக்கிறோம். ஸோ யூதர்களுக்கு தான் அது அப்படின்னு இல்லாமல் புறஜாதியான நம்மையும் கூட தேவன் ஒரு விளக்காக இருக்கும் படிக்கு கிருபையினால் இந்த விளக்கோடு நம்மை ஒட்ட வைக்கிறார். ஸோ மறந்து போகக்கூடாது, கிருபையினால் நான் அந்த விளக்கில் ஒட்ட வைக்கப்பட்டு இருக்கிறேன். நான் அவர் சொன்னபடி காரியங்களை செய்யலாம் அப்படின்னா சுபாவ கிளைகளை முறித்து போட்டது போல அவர் என்னையும் முறித்து போடுவது அதிக நிச்சயமான காரியமாக இருக்குது. அதே போல் எப்படி இந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதோ நமக்கு வசனம் இருக்குது, மீண்டுமாக அவைகள் ஒட்ட வைக்கப்படவும் செய்யும். ஸோ அந்த 5 petals அப்படின்றது 5-fold மினிஸ்ட்ரி ப்ளஸ் கிரேஸை குறிக்குது. ஸோ இது இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அதே போல் வாதுமை மரம் அப்படின்னாலே அது உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. நான் எப்படிப்பட்டவளாக இருக்கணும்? கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவளாக இருக்கணும். எல்லா வின்டர் சீசனில் எல்லா மரங்களும் அவங்க இலைகள் எல்லாம் உதிர்த்த பிறகு வாதுமை மரம் தான் ஃபஸ்ட்டு பூ பூக்குமா. முதல் நம்பிக்கையாக இந்த வாதுமை மரம் தான் ஃபஸ்ட்டாக பூ பூக்குமா. ஸோ வின்டர் சீசனாக உங்களுக்கு தெரியும், எல்லாமே இருளாக இருக்கும் போது நம்பிக்கை கொடுக்குற விதமாக இந்த வாதுமை மரம் முதலாவதாக, இலை கூட இல்லை, பூக்களை அது முதலாவதாக கொடுக்குமா. ஸோ அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். நம்பிக்கை இல்லாத இடத்துல இதுதான் இந்த வெளிச்சத்தை கொடுக்கறது. நான் இப்போ என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்பிக்கை இல்லாத இடத்துல வெளிச்சத்தை கொடுக்கிறவளாக நான் இருக்க வேண்டும். ஸோ இந்த விளக்கில் இத்தனை காரியங்கள் இருக்குது. விளக்கோட அமைப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நான் கிறிஸ்துவோடு ஒன்றி இருக்கணும், அவரோடு கூட சேர்ந்து ஐக்கியப்பட்டு இருக்கணும், கிருபையினால் நான் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கேன், அவருக்காக நான் கனி கொடுக்குறவளாக இருக்கணும். அவர்கிட்ட இருக்கிற எண்ணெய் தான் எனக்கு கடந்து வருது. ஸோ தானாக போய் நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. பொன்னை போல் என்னை புடமிட்டு தான் என்னை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதற்கு நான் என்னை விட்டு கொடுக்க வேண்டும். அதே போல் இந்த மினோரா லேம்ப் இன்னும் 2 காரியத்தையும் சொல்லும். மினோரா லேம்போடைய அமைப்பு நான் சொன்னேன், இப்படி ஒரு யூ ஷேப், சரிங்களா? இதை நீங்கள் எங்கே பார்ப்பீங்க அப்படின்னா
இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது 2 கைகளையும் இப்படி உயர்த்தி இருப்பார். நீங்கள் அப்படியே ஒரு கர்வ் போட்டிங்கன்னா சேம் மினோரா லேம்பை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ 2 கைகளையும் உயர்த்தி ஜெபத்திலும் வேண்டுதலிலும் துதியிலும் நான் தரித்திருக்கும் போது அப்பதான் அந்த விளக்காக நான் மாற முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவை பரியந்தம் அவர் அதை விட்டு கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு நான் ஒரு நல்ல விளக்கா இருக்கணும் அப்படின்னா இருள் சூழ்ந்த நேரத்தில் பிரச்சனைகளுக்கு மத்தியில் என் 2 கையும் நான் உயர்த்தி துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இதில் அடுத்த காரியம், இந்த மினோரா லேம்ப் நமக்கு எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னா, இதே அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஜீசஸ் கிரைஸ்ட் இருப்பார். அந்த கைகள் 2ஓடு இப்படி ஒரு கர்வ் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு வில் அம்பு அந்த ஒரு காட்சி நீங்கள் பார்க்க முடியும். அந்த போ இருக்கும், நடுவில் அந்த ஆரோ இருக்கும். எந்த அளவுக்கு இந்த அம்பை நீங்கள் கீழ் நோக்கி இழுக்கிறீங்களோ அது ரிலீஸ் பண்ணும்போது அது எங்கே போகும்? மேல் நோக்கி போகும். எந்த அளவுக்கு கீழ் நோக்கி இழுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அது ரிலீஸ் ஆகும்போது மேல் நோக்கி அது போகும். ஸோ நீங்கள் ஆண்டவருக்காக வரும்போது எந்த அளவுக்கு நொறுக்கப்படுறீங்களோ, கீழ் நோக்கி இழுக்கப்படுறீங்களோ, உங்களை தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் கர்த்தரண்டைக்கு உயர்த்தப்படவும் முடியும். சிலுவையில் அதுதான் நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து பாதாள பரியந்தம், மரண பரியந்தம் கீழ் நோக்கி இழுக்கப்பட்டார். அவ்வளவு நிந்தையும் அவமானத்தையும் அவர் சகித்து கொண்டது நிமித்தமாக அவர் உயிர் தெழுந்த போது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கொடுக்கப்பட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தினார். ஸோ இந்த மினோரா லேம்ப்லேருந்து இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எந்த அளவுக்கு நான் என்னை தாழ்த்துறேனோ, எந்த அளவுக்கு நான் இறங்கி போவதற்கு நான் நோ சொல்லாமல் இருக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் நான் உயர்த்தப்படவும் முடியும். பெருமையோடு நான் நிற்கும் போது ஒருபோதும் என்னை தேவனால் உயர்த்த முடியாது. ஸோ இந்த மினோரா லேம்பை பார்க்குறப்ப இப்படிப்பட்ட தகுதிகள், இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எனக்கு இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டாதான் ஏற்ற பாத்திரமாக நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்க முடியும். ஸோ நான் அப்படி இருக்கேனான்னு இப்போ நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாத்திரம் முடிந்தது. 2வதாக என்ன இருக்குது? எண்ணெய். அடுத்து நமக்கு என்ன தேவை? அந்த பாத்திரத்தில் இப்போ எண்ணெய் ஊற்றப்பட வேண்டும். எண்ணெயை ஊற்றுனாங்கன்னா தான் அந்த அதுலேருந்து நம்ம திரியை போட்டு அதில் தீபத்தை ஏற்ற முடியும். சரி, இவங்க பயன்படுத்துகிற எண்ணெய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான ஒளிவ எண்ணெயை அவங்க பயன்படுத்துவாங்க. யூதர்கள் அந்த விளக்கில் கலங்கலான எண்ணெய், அசுத்தமான எண்ணெயை பயன்படுத்த மாட்டாங்க. சுத்தமான ஒளிவ எண்ணெயை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. ஒளிவ மரத்தில் இந்த பழங்கள் பறிக்கிற விதமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சியை வச்சு அடித்து, நல்லா பழுத்துருச்சுன்னா குச்சியை வச்சு அடித்து அந்த பழங்களை பறிப்பாங்க. நீங்கள் கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அடி வாங்கிறதுக்கு ரெடி ஆகணும். கஷ்டப்பட்டு கனி கொடுத்துட்டேன், மறுபடியும் அடியா அப்படின்னா அதுதான் ப்ராசஸ். கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்து அடிகள் விழும், அந்த கனி பறிக்கப்படணும். மரத்திலே இருந்தால் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, அந்த கனி பறிக்கப்படும். சரி, இத்தோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு அந்த கனிகளை பறித்து என்ன பண்ணுவாங்க? ப்ரெஸ்ஸிங் போட்டு இடித்து கசக்கி அதை பிழிந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த எண்ணெயை அவங்க எடுத்துருவாங்க. அதோட ப்ராசஸ் முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை, மறுபடியும் அந்த எண்ணெயை அவங்க சுத்திகரித்து கொண்டே இருப்பாங்களாம். அந்த கசடுகள் இல்லாதபடிக்கு, அசுத்தங்கள் இல்லாதபடிக்கு வடிகட்டி 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 எந்த மட்டும் அப்படின்னா பொன்னிறமான எண்ணெயாக அது மாறுகிற வரைக்கும் அந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மறுபடியும் பொன்னிறமான எண்ணெய் அப்படின்னா தேவன் அதில் பார்க்கும்போது கர்த்தருடைய முகம் அதில் தெரியணும். தேவன் உங்களை நோக்கி பார்க்கும் போது தேவனுடைய சாயல் அந்த எண்ணெயிலும் தெரியும். ஸோ பாத்திரமும் அப்படி தான் செய்யப்படுது, உங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணெயும் அப்படி தான் செய்யப்படுது. உதாரணமாக சொல்லணும்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளவு பாடுகள், அவ்வளவு உபத்திரவம், அந்த அளவுக்கு அவர் நொறுக்கப்பட்டார். குறிப்பாக சொல்லணும்னா இது ஆத்துமாவை குறிக்கும். சரீர வேதனையாக இருந்தாலுமே ஆத்துமா தான் அதிகமாக பாதிக்கப்படுது. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு ஒரு தலைவலி வந்தால் கூட ஃபிசிக்கல் பெயினை விட மென்டல் டார்ச்சர் உங்களுக்கு இருக்கும். ஆத்துமா கசக்கி பிழியப்பட்டு அனுதினமும், இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் இங்கே சாட்சி சொன்னீங்க, எந்த அளவுக்கு உங்கள் ஆத்துமா பாரப்படுது, எந்த அளவுக்கு உங்கள் ஆத்துமா நொறுக்கப்படுதோ அப்போதெல்லாம் அதிலிருந்து இந்த சுத்தமான ஒளிவ எண்ணெய் புறப்பட்டு வருகிறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் நொறுக்கப்படாமல் இடிக்கப்படாமல் எண்ணெய் ஒருபோதும் கிடைக்காது. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ரத்தம் வியர்வையின் பெருந்துளிகளாய் மண்ணில் விழும் வடிக்கு அவர் வியாகுலப்பட்டார்னா ஆத்துமால பாரப்பட்டார், ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஆத்தும பாரத்தை நமக்குள்ளாக கொண்டு வரணும். எந்த அளவுக்கு? இயேசு கிறிஸ்துவை போல ரத்தம்
ரத்தம் வேர்வையாக வெளியில் வர அளவுக்கு இல்லைனா கூட அட்லீஸ்ட் என் கண்ணீர் வர அளவுக்காது நான் பாரப்படணும். பாரப்படும் போது தான் எனக்குள்ளாக இந்த எண்ணெய் சுரந்து கொண்டே இருக்கும். இந்த எண்ணெயையும் கர்த்தர் ஃபில்டர் பண்ணி பொன்னிறமான எண்ணெயாக அவர் மாற்றி அது எனக்குள்ளாக அது ஸ்டோர் பண்ணி வைக்கப்படுகிறது. முதலாவதாக சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது அவர் ரத்தம் சிந்தினார் இல்லையா, அதுதான் அந்த எண்ணெய்க்கு ஒப்பான காரியமாக இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து இந்த எண்ணெயை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதாவது அவருடைய ரத்தமாகிய எண்ணெய், ஹி வாஸ் க்ரஷ்ட், பிரஸ்ட், அதுலேருந்து தான் அந்த ரத்தம் வந்தது, அதுதான் அந்த எண்ணெய். ரட்சிக்கப்படுற ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்து அதை இலவசமாக தராரு. நீங்கள் அதை பெற்றுக்கொள்கிறீங்க, நானும் பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது ஃபைனல் கிடையாது. விளக்கில் ஒரு தரம் எண்ணெய் ஊற்றிட்டீங்க, அது போதுமா? ஆயுசுக்கும் அந்த விளக்கு எரியுமா? எப்போல்லாம் எண்ணெய் குறையுதோ அப்பெல்லாம் ஊற்றப்படணும். ஒவ்வொரு தரமும் நான் இயேசு கிறிஸ்துகிட்ட போய் வாங்கக்கூடாது. ஒரு தரம் அவர் கொடுத்துட்டாரு, அடுத்து அந்த எண்ணெய் எங்கேருந்து வரணும்? எனக்குள்ளேருந்து வரணும். இப்போ நான் அந்த எண்ணெயை கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ எனக்குள்ள அந்த பாரம் வரணும். ஒவ்வொரு முறையும் எனக்குள்ள அந்த பாரம் வரும் போதெல்லாம் எனக்குள்ளாக அந்த எண்ணெய் சுரந்து கொண்டே இருக்கும். அதை நான் ஸ்டோர் பண்ணி வைத்து கொண்டே இருக்கிறேன். எனக்குள்ளாக அது ஊறிக்கொண்டே இருக்கணும். அதை நான் தேக்கி வைக்க ஆரம்பிக்கணும். தேக்கி வைக்கிறது மாத்திரம் அல்ல, நீங்கள் அதை பிறருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது, அது எவ்ரிடே ப்ராசஸ். எவ்ரிடே ப்ராசஸாக அது இருக்கிறது. நம்ம வேதத்திலேருந்து ஒரு விஷயத்தை வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம், சகரியா 4:2-11 வரைக்கும். அதே போல் இந்த ஒளிவ எண்ணெயில் இருக்க இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? எதெல்லாம் பரிசுத்தம் பண்ணணுமோ ஒளிவ எண்ணெயை கொண்டு தான் அவங்க பரிசுத்தப்படுத்துவாங்க. ஸோ உங்களுக்குள்ளாக இருந்து வர அந்த ஒளிவ எண்ணெய் வந்துட்டு பரிசுத்தத்துக்கு நேரானதாக இருக்கணும், மாய்மாலம் இல்லாததாக இருக்கணும். எடுத்துக்கோங்க, சகரியா 4:2-11. நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்கு வலது புறமாகவும் அதற்கு இடது புறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒளிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். ஸோ இவர் சகரியா ஒரு தரிசனம் பார்க்குறாரு. சேம் இந்த லேம்பை பார்க்குறாரு. இந்த விளக்குக்கு 2 பக்கத்துலேருந்து 2 குழாய்கள் போகுது. அந்த குழாய்கள் வழியாக எண்ணெய் போய் கொண்டே இருக்குது. ஆனால் ஏசு கிறிஸ்துக்கிட்ட அந்த எண்ணெய் வரலை. 2 பக்கம் 2 ஒளிவ மரம் இருக்குது. அந்த ஒளிவ மரத்திலிருந்து அந்த எண்ணெய் இந்த விளக்குக்கு போய் கொண்டே இருக்குது. இதை தான் சகரியா பார்க்கிறாரு. மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை, நல்லா பாருங்க எப்படிப்பட்ட எண்ணெய், பொன்னிறமான எண்ணெயை தங்களில் இருந்து இறங்க பண்ணுகிறவைகள் ஆகிய ஒளிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எங்கே இருக்கணும்? ஆண்டவருடைய சமூகத்தில், சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய சமூகத்தில் நித்தமும் நிற்கிறவர்களாக இருக்கணும். தேவன் என்னை எப்படி வச்சிருக்காரு? ஒளிவ பழம் அல்ல, ஒளிவ மரமாக நிறுத்தி வச்சிருக்கிறாரு. ஒளிவ மரமாக நிறுத்தி இருக்கிறாருன்னா, நான் அடிக்கப்பட திரும்ப திரும்ப கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கணும். போதும் ஆண்டவரே, ஒரு தரம் கனி கொடுத்துட்டேன், பறிச்சிட்டீங்க, இல்லை, திரும்பவும் கனி கொடுக்கணும். திரும்ப கசக்கப்படும், பிழியப்படும், பொன்னிறமான எண்ணெய் வரும், மறுபடியும் நான் கனி கொடுக்கணும். திரும்பி அதை பறிப்பாங்க, இடிப்பாங்க, பிழிவாங்க, எண்ணெய் வரும். அப்படித்தான் நான் ஊழியம் செய்ய வேண்டும். அங்கே வைக்கப்பட்டிருக்கிற அந்த விளக்கு கர்த்தருக்காக நான் செய்கிற ஊழியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம், வேதத்தின் வெளிச்சம் எல்லாருக்கும் போய் சேரணும்னா, இங்கே நான் ஒவ்வொரு நாளும் வேற எங்கேயோ இல்லை, தேவ சமூகத்தில் நான் என்னை தாழ்த்தி நொறுக்கப்பட்டு இடிக்கப்பட்டு பிழியப்பட்டு 10 பேர் பார்க்கறதுக்காக இல்லை, அந்தரங்கத்தில் தேவ சமூகத்தில் கதறி கொண்டு இருக்கும் போது சுத்தமான எண்ணெய் புறப்பட்டு வரும். இதை நீங்கள் செஞ்சுட்டு வெளியே போகும்போது எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய வசனங்கள் உங்களிடத்துலேருந்து புறப்பட்டு வரும். அப்போ நான் எப்படி இருக்கணும்னா, எண்ணெயை கொடுக்குற சோர்ஸாக இருக்கணுமே தவிர எண்ணெயை ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற நிலைமையில நான் இருக்கக்கூடாது. அதே போல் ஆசரிப்பு கூடாரத்தில் ஸ்ட்ரிக்டாக அவங்க சொல்லியிருப்பாங்க, அங்கே ஒவ்வொரு இஸ்ரவேலனும் அவங்கவுங்க குடும்பத்தின் முறைமையின்படி ஒரு குடம் எண்ணெயை கொண்டு போய் கொடுக்கணும். அவங்களுக்கு எப்படி அலாட் பண்ணுறாங்களோ அதன்படி சுத்தமான ஒளிவ எண்ணெயை கொண்டு போய் ஆசாரியன் கிட்ட கொடுக்கணும்.
ஆசாரியன் அதை பரிசோதித்து பார்த்து சுத்தமாக இருக்கான்னு சொல்லி முத்திரை போட்டுருவார். முத்திரை போடப்பட்ட ஜாடிகளில் இருக்கிற எண்ணெயை மட்டும்தான் அந்த விளக்குல அவங்க பயன்படுத்துவாங்க. ஸோ யார் கொண்டு போய் கொடுக்கணும்? ஜனங்கள் தான் கொண்டு போய் கொடுக்கணும். ஆசாரியன் கொடுக்க மாட்டான், ஜனங்கள் ஒவ்வொருவரும் அதை செய்யணும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணெயை கொண்டு போய் இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொடுக்கணும். அப்போ தான் ஊழியம் பார்க்க முடியும். என்னைக்கோ ஒரு நாள் இயேசு சிந்திட்டாரு, இன்னைக்கு நான் எதுவுமே செய்ய வேணாம் அப்படின்னா அது ஊழியம் கிடையாது. அவர் முன்னுதாரணமாக செஞ்சுட்டாரு. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நான் அதை செய்வது அவசியமாக இருக்கிறது. புரியுதா? உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது புரியுதா? ஸோ அந்த எண்ணெயவே மண் பாத்திரத்தில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்களாம், வேறு எதுலேயுமே ஸ்டோர் பண்ண மாட்டாங்களாம். ஐதர் மண் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா விலங்குகளுடைய கொம்புகள் இருக்கு இல்லைங்களா, அந்த கொம்பில் தான் அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்களாம். அப்போ தான் அதனுடைய அந்த பியூரிட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த பரிசுத்த தன்மை அது ஆல்டர் ஆகாமல் அப்படியே இருக்குமா, அந்த சுத்தமான தன்மை அப்படியே இருக்குமா. ஸோ இயற்கையில் கிடைக்கிற இந்த மண் பாத்திரம் இல்லைன்னா விலங்குகளுடைய கொம்பில் மட்டும்தான் அந்த எண்ணெயை ஸ்டோர் பண்ணுவாங்களாம். அதனால தான் தேவன் இந்த மண் பாத்திரத்தில் அந்த எண்ணெயை தேக்கி வைக்கிறார். ரொம்ப நாளாக நீங்கள் பயன்படுத்தலைன்னா அது கெட்டு போயிடும். பவுலும் பேதுருவும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணெய் ஊறிக்கொண்டே இருந்தது. ஆனால் அவங்க உள்ளேயே வச்சுக்கல, புறப்பட்டு வெளியே போனாங்க. எவர்கள் மேலே கைகளை வைத்தார்களோ அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ எனக்குள்ளே இருக்கிற எண்ணெயை நான் பயன்படுத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா வீட்டிலேயே உக்காந்துட்டு அப்படி இருக்கிறதோ இல்லை யாருக்குமே நான் ஜெபிக்க மாட்டேன், எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற நிலைமையில இருந்தால் ரொம்ப நாள் அந்த எண்ணெயை பயன்படுத்தலான்னு என்ன ஆகும்? சிக்க வாடை அடிக்கும், அது கெட்டு போகும், யாருக்குமே அது பிரயோஜனப்படாது. ஆனால் நீங்கள் அந்த எண்ணெயை பயன்படுத்தி கொண்டே இருக்கும் போது மீண்டும் மீண்டும் புதிதாக எண்ணெய் ஊறிக்கொண்டே இருக்கும். ஸோ எனக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு ஒளிவ எண்ணெயை நான் தான் உற்பத்தி பண்ண வேண்டும், வேறு யாரும் அங்கே உற்பத்தி பண்ண மாட்டார்கள். அதே போல் இன்னொரு உவமையும் கூட உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 10 கன்னியர்களுடைய உவமை தெரியும். அதில் 5 பேரை என்ன சொல்கிறோம்? புத்தியுள்ள கன்னிகைகள். 5 பேரை என்ன சொல்கிறோம்? புத்தி இல்லாத கன்னிகைகள். அவங்களுக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக 5 பேர் எண்ணெய் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, 5 பேர் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் எடுத்துக்கொள்ளாமல் போயிருப்பார்கள். கடைசியில் அவங்க எண்ணெய் இல்லைன்னும் போது இந்த புத்தி உள்ளவர்கள்ட்ட வந்து என்ன கேட்பாங்க? எங்களுக்கு கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்கிற எண்ணெயில் கொஞ்சத்தை எங்களுக்கு கொடுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்கள் காசுக்காரர் இடத்தில் போய் எண்ணெயை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இந்த உவமையில் இருக்கிற முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து உங்களுக்குள்ளே இருக்கணும். இனிஷியலாக தேவன் கொடுத்த அபிஷேகம் உண்மை தான், கொடுக்குற அந்த ரத்தத்தின் அபிஷேகம் உண்மை தான். அதை வச்சு நீங்கள் லைஃப் லாங் ஓட முடியாது. அது எனக்கு ஒரு சோர்ஸாக அமையுது. இப்போ நான் தான் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கணும். அந்த 5 புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்ட கிருபையை மாத்திரம் வைத்து கொண்டு அவங்க ஓடிக்கொண்டே இருக்காங்க. இவங்க சைட்லேருந்து உற்பத்தி செய்ய வேண்டியதை அவர்கள் உற்பத்தி செய்யவில்லை. ஆனால் புத்தியுள்ள ஸ்திரீகள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்குள்ளாக அந்த எண்ணெயை உற்பத்தி செய்து கொண்டே இருந்தாங்க. நல்லா பாருங்க, 2 குரூப்பும் தூங்குறாங்க, 2 குரூப்புமே தூங்குவாங்க. எக்கால சத்தம் தொனித்த போது 2 குரூப்புமே எந்திரிச்சாங்க. ஆனால் இவங்க கிட்ட மட்டும் என்ன அப்படியே இருந்தது. அந்த விளக்கு இரவு முழுவதும் எரிஞ்சு கொண்டே இருந்துச்சா, காலியாச்சா தெரியாது. ஆனால் இவர்கள் கண் விழித்த போது 5 புத்தியுள்ள கன்னிகைகள் கிட்ட எண்ணெய் இருந்தது. என்ன தெரியுமா? நீங்கள் தூங்குனாலும் உங்கள் ஆத்துமா ஜெபிக்கணும், உங்கள் ஆவியின் மனுஷன் ஜெபிக்கணும். சரீரத்துக்கு தான் ரெஸ்ட்டு, உங்கள் ஆவிக்கு ரெஸ்ட்டு கிடையாது. நீங்கள் தூங்கினாலும் கூட உங்கள் ஆவியின் மனிதன் ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள எண்ணெய் ஊறிக்கொண்டே இருக்குமே தவிர ஒரு நாளும் ட்ரெயின் ஆகாது. ஸோ 2 குரூப் தூங்கியிருக்காங்க. நான் விசுவாசிக்கிறேன் புத்தியுள்ள கன்னிகைகள் அந்த தூக்கத்தின் நேரத்திலும் ஆவியில் அவங்க ஜெபிச்சிருக்கணும், எண்ணெய் வற்றி போகாமல் இருந்திருக்குது. இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுபவம் நம்ம கிட்ட இருக்குதா? ஒரு குணசாலியான ஸ்திரீயை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வசனம் சொல்லுது, இரவிலும் அவள் விளக்கு அணையாமல் இருக்கும். என்ன அர்த்தம்? இருளான நேரம் தான், பிரச்சனைக்கு மத்தியில தான், போராட்டத்துக்கு மத்தியில தான், அங்கே தான் பிரகாசமாக எரியறா. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவள் பிரகாசமாக எரியறா. இரவு நேரமாக இருந்தாலும் அவள் சரீரம் தூங்கினாலும் அவள் ஆத்துமா விழித்திருக்கிறது, ஆவி விழித்திருக்கிறது, ஆவி உற்சாகமாக ஜெபிக்குது. அதனால தான் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்குது. நான் ஏற்கனவே இதை எடுத்திருக்கேன். ஸோ இங்கே குணசாலியான ஸ்திரீனா ஒய்ஃப்னு மட்டும் சொல்லாதீங்க, ஊழியர்களையும் குறிக்கும்.
எல்லாரையும் குறிக்கும். ஊழியர்கள் இன்னைக்கு அப்படி ஜெபிச்சா தான் ஊழியம் விருத்தி அடையும். ஊழியர்கள் இன்னைக்கு அப்படி ஜெபிச்சா தான் சபை விருத்தி அடையும். ஒரு குடும்பத்தில் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இப்படி இரவுலும் கூட உங்கள் ஆவி ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ளே போனாதான் பூரணமான ஒரு பாதுகாப்பு உண்டாயிருக்கும். எப்படி சிஸ்டர் பகல்லையே தூக்கம் வருது, நைட்டு தூங்குறதுலையும் இந்த மாதிரி ஒரு விஷயம்னா, ஏசு கிறிஸ்து அப்படி தான் இருந்தார். ஏசு கிறிஸ்து அப்படி தான் இருந்தார். அவர் படகுல பின்னணியத்தில் அவர் தலகாணியை வச்சு தூங்கினான்னு தூங்கலை, சரீரம் தூங்குச்சு, ஆவி விழித்திருந்தது. ஆவி விழித்திருந்தது. நிறைய இடத்துல நீங்கள் பாருங்கள், ஏசு கிறிஸ்து தூங்குனதே சொல்லவே முடியாது. சரீரத்துக்கு தான் ரெஸ்ட் தேவை, அவங்க ஆவிக்கு தேவையே கிடையாது. நீங்கள் ஆவியில் கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கணும். ஸோ எண்ணெய் இவ்வளவு முக்கியமான காரியமாக இருக்கிறது. அடுத்ததுக்கு போகலாங்களா? ஸோ 2 முடிச்சிட்டோமா? பாத்திரத்தை குறித்து உங்களுக்கு சொன்னேன், அடுத்து எண்ணெயை குறித்து சொன்னேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எண்ணெய் நமக்குள்ளாக எப்பயுமே ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். 3வதாக திரி. இந்த திரியை குறித்து சொல்லும் போது அது நம்முடைய சுயம் இல்லைன்னா மாம்சத்தை குறிக்கிறது. ஸோ இப்போ பாத்திரம் இருக்குது, எண்ணெயை ஊற்றிட்டீங்க, திரியை வச்சுட்டீங்க. இந்த திரி என்ன பண்ணணும்? எண்ணெயில் நல்லா ஊறணும். எண்ணெய்க்கும் திரிக்கும் சம்பந்தமே இல்லைன்னா நீங்கள் பற்ற வச்சோடனே திரி அப்படியே கருகி போயிடும், யாருக்குமே அங்கே வெளிச்சம் கிடைக்காது. ஸோ உங்கள் சுயம் இந்த எண்ணெயில் ஒவ்வொரு நாளும் இடித்து பிழியப்பட்ட பிறகு அங்கே சுயமே தெரியாது. மிச்சம் மீதி ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு நான் தான் பெரிய ஆள், என் ஜெபத்தை பற்றி தெரியுமா, என் பேர் புகழ் பற்றி தெரியுமான்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, அந்த எண்ணெயில் நல்லா உன்னை தோய்த்துட்டு எனக்காக காத்திரு. திரியோட வேலை அதுதான். இந்த திரியில தான் ஏசு கிறிஸ்துடைய தீபம் அங்கே ஏற்றப்படுது. நான் கேட்குறேன், நல்ல பிரகாசமாக ஒரு தீபம் எரியுதுன்னா உங்கள் கண்ணுக்கு தீபம் தெரியுமா, திரி தெரியுமா? தீபம் மட்டும்தான் தெரியும். திரி அங்கே கண்ணுக்கு தெரியவே தெரியாது, தெரியக்கூடாது. அப்போ தான் அந்த தீபம் பிரகாசமாக எரியுது. நல்லா பிரகாசமாக எரியும் போது எல்லாரும் இந்த திரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, தீபத்தை தான் உயர்த்துவாங்க. இன்னைக்கு ஒரு திரியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சுயம் வெளிப்படவே கூடாது. ஒவ்வொரு நாளும் அது கருகி கொண்டே போகணும். உங்களில் கிறிஸ்துவின் வெளிச்சம் மட்டும் பிரகாசித்து கொண்டே இருக்கணும். அப்போ உங்கள் சுயம் ஒவ்வொரு நாளும் சாம்பலாக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கணும். ஒரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பவுல் நிறையா சொல்லியிருப்பார் இதை பற்றி. அப்போ என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவோடு கூட என்னுடைய சுயம் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கணும். நான் ஒன்றுமே இல்லைங்க. பவுல் சொல்கிறேன், நான் ஒரு குப்பை, நான் எதுக்குமே தகுதியே இல்லாதவன். என்னுடைய பேர் புகழ் பட்டம் படிப்பு என் குலம் கோத்திரம் இது எல்லாத்தையும் குப்பையுமாக நஷ்டமுமாக கிறிஸ்துவுக்காக நான் விட்டேன் நீங்கள் சொல்லும் போது தான் நீங்கள் ஒரு நல்ல திரியாக அந்த இடத்துல பயன்பட முடியும். ஸோ கிறிஸ்துவுக்கு முன்னாடி என் சுயம் அந்த இடத்துல சாம்பலாக்கப்பட வேண்டும். அப்படி சாம்பலாக்கப்படும் போது தேவன் என்ன செய்வார்? ஒளியை அதில் ஏற்றி வைப்பார். நான் நல்ல பிரகாசமாக எரிய முடியும், ஒளியை எல்லாருக்கும் கொடுக்க முடியும். இன்னொரு வசனம் வாசிப்போம். கலாத்தியர் தான், யாராவது ஒருத்தர் வாசிங்க. கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஸோ திரி என்ன சொல்லணும் ஒவ்வொரு நாளும்? நான் இல்லை, கிறிஸ்துவால் நான் இருக்கேன். நான் இல்லை, கிறிஸ்துவால் தான் இன்றைக்கி நான் இருக்கிறேன். அப்போ நீங்கள் உங்கள் மாம்சத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லணும்? இந்த மாம்சத்தை சிலுவையில் அரைஞ்சிட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளாக பிழைத்து இருக்கிறார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு மாத்திரம்தான் நான் இருக்கிறேன். என் மேலே எரிகிற இந்த தீபம் கர்த்தருடைய கிருபை. இந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளார வரல அப்படின்னா அந்த திரியை பயன்படுத்த முடியாது. திரி தான் கருகி போகும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நீங்கள் யோவான் ஸ்நானகனை எடுத்து பார்த்தீங்கன்னா அவரை குறித்து சொல்லும்போது அவன் எரிந்து பிரகாசிக்கிற தீபமாக இருந்தார். யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்டவராக இருந்தாரா? எரிந்து பிரகாசிக்கிற தீபமாக இருந்தார். அவருடைய லைஃப்பில் அவருக்குன்னு அவர் ஏதாவது யூஸ் பண்ணாரா? அவருக்குன்னு சொத்து சேர்த்தாரா?
அவருக்குன்னு ஏதாவது ஆசைகள், பாசம் அது மாதிரி ஏதாவது வைத்து கொண்டாரா? அவரை பொறுத்த வரைக்கும் மேசியாவின் வருகையை அறிவிக்கிறதும் அவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துறது மாத்திரம்தான் யோவான் ஸ்நானகனுடைய வேலையாக இருந்தது. யோவான் ஸ்நானகன் தான் சொல்வார், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். திரி ஒவ்வொரு நாளும் இதைத்தான் சொல்லணும். நீங்கள் என்ன சொல்லணும்? ஒவ்வொரு நாளும் இந்த திரி சிறுகணும், அந்த தீபமாகிய இயேசு கிறிஸ்து பெருகி கொண்டே இருக்கணும். இதுதான் உங்களுடைய மனசுல இருக்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து யோவானை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவானை போல ஒருத்தனை பார்க்கவே முடியாது. சாட்சி கொடுக்கிறது யாரு? கிறிஸ்து. இன்னைக்கு உங்களை குறித்து, என்னை குறித்து கிறிஸ்து இப்படி ஒரு சாட்சியை கொடுக்கலன்னா நீங்க திரியா இருக்க முடியாது. திரியா இருக்க முடியாது. உங்களுக்குள்ள சுயம் இருக்கிற வரைக்கும் கிறிஸ்து உங்களை குறித்து சாட்சி கொடுக்க மாட்டாரு. நீங்க என்னதான் பிரசங்கம் பண்ணுங்க, எவ்வளவுதான் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் கைத்தட்டலாம், சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம், எக்ஸலண்டா இருக்குன்னு சொல்லலாம். கர்த்தருக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணேன்னா தேவனைத்தான் மகிமைப்படுத்தணுமே தவிர, கனத்தை தேவனுக்கு கொடுக்கணுமே தவிர, எனக்கு நான் ஏதாவது நினைக்கிறேன் அப்படின்னா பிரசங்கம் வேஸ்ட்டு. பிரசங்கம் வேஸ்ட்டு. உண்மையிலே ஒரு பிரசங்கத்தோடைய சக்ஸஸ் எது தெரியுமா? இப்போ நான் இங்கே பிரசங்கம் பண்ணேன்னா என்கிட்ட வந்து சிஸ்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரசங்கம், அது இல்லை. சிஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்கன்னா என் வாழ்க்கையில் அப்படி ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் தான் சக்ஸஸே இருக்குது. அதில் தான் சக்ஸஸே இருக்குது. ஸோ யோவான் ஸ்நானகன் அப்படித்தான் பிரசங்கம் பண்ணார். ஆவியில் நிரம்பி பிரசங்கம் பண்ணார். வனாந்தரத்தில் சஞ்சரித்தார். நான் போன தரமே சொன்னேன், விரியன் பாம்பு குட்டிகளேன்னு தான் கூப்பிட்டாரு. வார்த்தை ஜனங்களுக்குள்ளாக கிரியை செய்தது. கிரியை செய்தது. எரிந்து பிரகாசிக்கிற தீபமாக இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பேசும்போது கிரியை நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு மெசேஜ் எடுத்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சங்கீதம் 133, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது. உண்மையிலே சொல்லட்டுமா, ஒரு சகோதரி அதுக்கப்புறம் 2 தரம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க சொன்ன சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அதை திரும்ப திரும்ப அவங்க கேட்டிருக்காங்க. பல நாள் அவங்க பேசாமல் இருந்த அவங்க சகோதரியோட ஒப்புரவாகி போய் பார்த்து பேசினாங்களாம். அந்த மெசேஜ் வந்து என்கிட்ட பேசின மாதிரியே இருந்துச்சு. பேசினதோட நிற்கலை, அவங்க அந்த கிரியை நடப்பிச்சிருக்காங்க தெரியுங்களா, போய் ஒப்புரவாயிருக்காங்க தெரியுங்களா. அதுதான் அந்த மெசேஜோடைய சக்ஸஸ். வேறு எதுவுமே கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. யோவான் ஸ்நானகன் சொல்லும் போது ஜனங்கள் கேட்டாங்க, மனம் திரும்பினாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. அதனால தான் யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு கிறிஸ்துவும் கூட சாட்சி கொடுக்கிறார். ஸோ ஒரு திரி வந்து அது தெரியக்கூடாது, தீபம் தான் பிரகாசமாக தெரியணும். இன்னைக்கு நீங்கள் அப்படி இருக்கீங்களா? அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ பாத்திரம் முடிந்தது, எண்ணெய் முடிந்தது, திரி முடிந்தது. இப்போ ஃபைனலாக என்ன இருக்கணும்? தீபம் இருக்கணும். இந்த தீபத்தை குறித்து சொல்லணுன்னா நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவையும் எடுத்துக்கோங்க, ஆவியானவரையும் எடுத்துக்கோங்க. 2 பேரையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்கவே முடியாது. கரெக்டாக சொல்லணும்னா இந்த தீபம் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவோடைய வசனத்தை குறிக்கிறது. ஏன்னா வசனம் ஆவியும் ஜீவனும் உள்ளதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியும் சேர்ந்தது தான் வேத வசனங்கள். ஸோ உங்களிலிருந்து புறப்படக்கூடிய வேத வசனங்கள் வெளிச்சமாக, தீபமாக உங்களிலிருந்து பிரகாசிக்கும். ஸோ வெறுமன வார்த்தையை பேசுகிறத விட இப்படி ஒரு பாத்திரமாக, அதில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணெய் எனக்குள்ளாக இருந்து இது போன்ற ஒரு திரி என்கிட்ட இருக்கும் போது, அப்படிப்பட்டவங்க பேசுகிற வேத வசனங்கள் உண்மையாகவே ஒளியை கொடுக்கும். ஸோ ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1:19. 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். கர்த்தருடைய வசனம் இருளான ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சத்தை போல இருக்குது. அப்போ இருளான சூழ்நிலையில் அப்படிப்பட்ட வசனத்தை போதிக்கிறவங்க, சொல்கிறவங்க தான் அந்த விளக்காக இருக்கிறார்கள். அப்போ எனக்குள்ளாக அந்த வசனம் ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த விளக்கு நல்லா பிரகாசமாக எரியணும்னா நீங்கள் எங்கே இருக்கணும்? இருளுள்ள இடத்துல இருக்கணும். அப்போ கர்த்தர் இன்னைக்கு உங்களை பிரச்சனைக்கு மத்தியில் வச்சிருக்கிறாருன்னா அர்த்தம் என்ன? அவர் உங்களை விளக்காக செலக்ட் பண்ணிட்டாரு. இப்போ இந்த விளக்கு போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுது, என்ன ஆண்டவர் இப்படி இருட்டில் உடனே உட்காருமா, இருட்டில் இருந்தால் தாம்மா விளக்குக்கு மதிப்புன்றாரு. நான் என்ன சொல்கிறேன், இல்லை 10 சபை இருக்குது, நடுவில் நான் ஒரு சபை இல்லை, இருளான இடம் எத்தனையோ இருக்குது, நீ அங்கே போய் ஸ்டார்ட் பண்ண, அதுதான் மகிமைன்னு கர்த்தர் சொல்கிறாரு.
வித்தியாசம் புரியுதா? எல்லாமே சமாதானமா இருக்கும்போது உங்களுக்கு வேல்யூவே கிடையாது. சுத்தி எல்லாரும் உங்களை காயப்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க, நொறுக்குறாங்க, உங்களை ஒண்ணுமில்லாம பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. நீங்க சந்தோஷமா கையை தூக்கி ஆராதிக்கிறீங்க. அதான் விளக்கு. அப்பதான் டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்பதான் ஜனங்களுக்கு உங்க வேல்யூ தெரியும். என்ன இவ்வளவு அடிக்கிறேன், இவ்வளோ காயப்படுத்துறேன், இவங்க கொஞ்சம் கூட அசராம ஒளி கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே. நோட் பண்ணி பார்ப்பாங்க, நோட்டீஸ் பண்ணி பார்ப்பாங்க, உங்களை கூர்ந்து கவனிப்பார்கள். தானா வந்து கேட்பாங்க, உன்னால எப்படி இது முடியுது? நீங்க ஈஸியா சொல்லிடலாம், கர்த்தரால் இது சாத்தியம், நீயும் ஆராதிக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாரு, உனக்குள்ளாக இந்த சமாதானம் கடந்து வரும். அதுதான் விளக்குடைய வேலையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த விளக்கு போய் எனக்கு சிறைச்சாலை இருக்கு ஆண்டவரே, எனக்கு வந்து கஷ்டம் இருக்குது ஆண்டவரே, யாருமே என்னை புரிந்து கொள்ளலை ஆண்டவரேன்னு போய் நீங்கள் சொன்னீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, நீ தான் என்னைய புரிஞ்சுக்கல, நான் உன்னை விளக்காக வைத்திருக்கிறேன். இந்த இருளான ஸ்தலத்தில் வெளிச்சத்தை கொடுப்பதற்கு தான் உன்னுடைய குடும்பமோ சபையோ உன்னுடைய தேசமோ அந்த இடத்துல நான் உன்னை வைத்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என் விளக்கு எப்போ பிரகாசமாக எரியும்? நான் இருளுள்ள இடத்துல அந்த ஒளியை கொடுக்கும் போது அது பிரகாசமாக எரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம், யாராவது ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14 16 வரைக்கும். மத்தே சொல்லுங்க சிஸ்டர். ஆமென். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பிறகு 40 நாள் சோதிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் மினிஸ்ட்ரியோட பிகினிங், வெரி பிகினிங், அவர் போய் தன் வாயை திறந்து பிரசங்கம் பண்றாரு இல்லைங்களா? எங்க போனாரு? இப்ப வாசித்தது போல இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு, மரண இருளின் திசையில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் போய் பிரசங்கம் பண்றாரு. அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். டைரக்டா போய் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆன இடத்துல அவர் இல்லை, ஒண்ணுமே இல்லாத ஜனங்க, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு போய் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் அவர் வந்து பிரசங்கம் பண்ணாரு. இன்னைக்கு இந்த விளக்கு வெளியில போய் எங்க இருள் இருக்கோ அந்த குடும்பத்துல, அந்த பட்டணத்துல போய் தான் நான் சொல்லணும், மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குதுன்னு. அதுக்கு தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த இடத்துல விளக்காக வைத்து இருக்கிறார். இன்னைக்கு இந்திய தேசத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் எப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த ஒரு தேசமாக இந்திய தேசம் இன்னமும் தான் இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக இந்திய தேசத்துல எவ்வளவோ இருள் இருக்கு. மிஷனரியோட லைஃப் எல்லாம் எடுத்து பாருங்க, தேடி தேடி இப்படிப்பட்ட இடத்துக்கு தான் அவங்க எல்லாம் வந்தாங்க. சுகமான வாழ்க்கையை விட்டுட்டு வந்தாங்க, இந்த இருளை தேடி வந்தாங்க, வெளிச்சத்தை கொடுக்கும் படிக்கு வந்தாங்க. அவர்களை தேவன் விளக்காக பயன்படுத்தினார், மலை மேல் உள்ள பட்டணமாக வைத்தார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கீங்க, மரக்காலுக்கு கீழே இருக்கீங்கன்னு நினைச்சு கொண்டு இருக்கீங்களா? தேவன் சொல்றாரு, நீ உண்மையிலேயே உன்னை ஒப்புக்கொடு, உண்மையிலே நீ உன்னை புரிந்து கொள்ளும் போது விளக்கு தண்டின் மேல் நான் உன்னை வைப்பேன். அநேகருக்கு நீ ஒளியை கொடுக்கும் படிக்கு, அநேகருக்கு நீ ஒளியை கொடுக்கும் படிக்கு. அத்தனை மிஷனரிகளும் தன்னுடைய வாழ்க்கையை துச்சமா நினைச்சு இருளான பகுதிகளுக்குள்ள இன்னமும் கடந்து போறாங்க. அவர்களுக்கு சபை தேவை இல்லை, அவர்களுக்கு பேர் புகழ் வேணும்னு கிடையாது. அவர்களுக்கு தேவை வசனத்தின் வெளிச்சத்தை உலகத்தின் முடிவு பரியந்தம் மூளை முடுக்குகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது மாத்திரம்தான். அந்த ஒரு நினப்பு மாத்திரம் தான் அவங்களுக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு நாளும் அடிக்கப்படுறாங்க, ஒவ்வொரு நாள் நொறுக்கப்படுறாங்க. ஆனாலும் அவர்களுக்குள்ள இருந்து எண்ணெய் சுரந்து கொண்டே இருக்குது, விளக்கு இன்னும் அதிகமாக பிரகாசித்து கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இத்தனை உதாரணங்கள் இருக்கு. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அவ்வளவு அடிக்கப்பட்ட பிறகு அவங்க அந்த பாதாள சிறைச்சாலைக்குள்ள தான் அவங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இருள் சூழ்ந்த இடத்துல அவர்கள் துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. வெளிச்சம் பிரகாசிச்சுதா இல்லையா? எங்கேயோ உட்காந்து அந்த ஜெயிலர் மனம் திரும்பி வந்தானா இல்லையா? நீங்கள் இருளில் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் விளக்க ஒரு நல்ல விளக்கா ஒளியை கொடுக்குறீங்க அப்படின்னா ரட்சிப்பு அங்கே நடந்துட்டு இருக்குன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதுதான் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றது. பாதாள சிறையில் இருக்கிறது போல இருக்கலாம். உங்கள் ரூம் கதவை சாத்திட்டு நொறுக்கப்பட்டு நீங்கள் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா, கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க அப்படின்னா, அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல ரட்சிப்பு நடந்து கொண்டே இருக்குன்னு அர்த்தம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் சமீபத்தில் தெரிந்தது தான். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஜான் ஆலன் ஷாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினரி சென்டினல் ஐலண்ட்ஸ்க்கு போனார். ஞாபகம் இருக்குங்களா? அந்தமான் பக்கத்தில். அவருக்கு தேவையா?
24 வயசுல, வாலிப வயசுல, வாழ வேண்டிய வயசுல, இந்தியாவுக்கு பக்கத்துல ஒருத்தராலையும் போக முடியாதுன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு தீவுக்குள்ளார போய் ஆண்டவரை குறித்து அறிவிக்கணும்னு அவருக்கு என்ன பாரம்? அவருக்கு என்ன பாரம்? ஒருவேளை நம்ம நினைக்கலாம் தான் போனாவே உடனே கொலை செஞ்சுட்டாங்க. ஆனா அந்த இடத்துல அவர் சொன்ன ஒரு வார்த்தை அங்க கிரியை செய்து கொண்டே இருக்கும். கிரியை செய்து கொண்டே இருக்கும். அந்த வெளிச்சம் நிச்சயமாக அந்த இடத்துல பரவி இருக்கும். நமக்கு தெரியாது, தேவன் அந்த இடத்துல கிரியை நடப்பித்து கொண்டே இருப்பார். இன்னைக்கு ஒரு விளக்காக நான் இருக்கணும் அப்படின்னா இருளுள்ள இடத்துல வேதத்தின் வெளிச்சத்தை கொடுக்கிறவங்களாக நான் இருக்க வேண்டும். அதே போலதான் யோவான் ஸ்நானகனை குறித்து நீங்க பார்க்கும் போது, இந்த யோவான் ஸ்நானகன் எப்ப வந்தாரு? மல்கியா புஸ்தகத்துக்கு அப்புறம் 400 வருஷம் கிட்ட எந்த வார்த்தையும் இல்லை, தீர்க்க தரிசனம் கிடையாது, எந்த விதமான காரியமும் சம்பவிக்காத போது ஃபர்ஸ்ட் வந்த இருள உதித்த ஒளி தான் யோவான் ஸ்நானகன். பல வருஷமா பூட்டப்பட்ட ஏரியாக்குள்ளார பகுதிகளுக்குள்ளாக இன்னைக்கு கர்த்தர் யோவான் ஸ்நானகனை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா உங்களையும் என்னையும் அனுப்ப அவர் சித்தமா இருக்கிறார். இன்னைக்கு நாம ஒப்பு கொடுத்துருக்குறோமா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், சிஸ்டர் நான் எப்படி இங்கேருந்து அவ்வளோ தூரம்லாம் போக முடியுது? நான்லாம் கேட்டிருக்கேன், இங்கேருந்து என்னைய போக சொன்னால் நான் எப்படி ஆண்டவரே போக முடியும்? அடுத்து என்ன சொல்லுவோம்? பெண்கள் என்ன சொல்லுவோம்? எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க, இவ்வளவு காரியங்கள் இருக்குது. நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள், நடத்துறது கர்த்தர். அவர் சொல்கிறாரு அப்படின்னா பாசிபிலிட்டி இல்லாமல் அவர் சொல்ல மாட்டார். ஸோ ஒரு முடிவு எடுங்க. இன்னைக்கு உங்களால் கடந்து போக முடியலனாலும் இந்தியாவிலேயே இன்னும் எத்தனையோ இடங்களுக்குள்ளாக சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட பகுதிகளுக்குள்ளாக ஊழியர்கள் அனுப்பப்படணும். நான் ஜெபிப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே, அப்படிப்பட்ட பகுதிகளுக்குள்ளாக வேதத்தின் வெளிச்சம் கடந்து போகட்டும்னு சொல்லி அட்லீஸ்ட் நான் பாரத்தோடு ஜெபிப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அனுப்ப வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் ஊழியர்களை அனுப்புவார். அந்த கணக்கு உங்களுக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. அங்கே ரட்சிக்கப்படுற ஜனங்களுடைய கணக்கை கர்த்தர் உங்களுக்கும் சேர்த்து எழுதி வைப்பார். இது தேவன் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு ரகசியம். நான் நிறைய நாள் நினைப்பேன், இதோடு நான் முடிக்கிறேன். நான் நிறைய நாள் நினைப்பேன், ஆண்டவரே நான் பாட்டுக்கு ஒரு ரூமில் உக்காந்தி நான் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் என்னை ஜெபிக்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது போகும், அது எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் எந்த தேசத்தை காமிக்கிறாரோ ஜெபம் பண்ணுவேன். குறிப்பிட்ட ஆட்களை காமிச்சா ஜெபம் பண்ணுவேன். அது அப்படியே போகும். அப்போ நான் நினைப்பேன், நான் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேனே, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலையா ஆண்டவரே, யாராவது எங்கே எதாவது நடக்குதா அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஒரு ஃபாரின் டீமோடு நான் வந்துட்டு ப்ரேயரில் இருப்பேன் இல்லைங்களா. ஒரு தரம் ஆண்டவர் வந்துட்டு சவுத் அமெரிக்காக்காக ஜெபிக்க சொன்னார். புதுசாக இருந்துச்சு. அப்படி பர்டிகுலராக ஜெபிச்சது கிடையாது. சவுத் அமெரிக்காக்காக ஜெபிக்கும் போது பார்த்தா அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் கட்டவிழ்க்கப்படுறதெல்லாம் பார்க்குறேன். நான் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே ஆண்டவர்கிட்ட சொல்வேன், நீங்கள் சொல்கிறீங்க, நானும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறேன், நடக்குதா இல்லையாலாம் எனக்கு தெரியாது, பட் விசுவாசிக்கிறேன், நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் செஞ்சுருக்கேன்னு. நான் இதை செய்த ஒரு 2 வாரத்தில் நீங்கள் யூடியூப்லலாம் கூட பார்த்துருக்கலாம். அந்த சவுத் அமெரிக்காவில் இருக்கிற அந்த பெரிய நதி அண்டையில் கிட்டத்தட்ட 14,000 பேருக்கு மேலே ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. 14,000 பேருக்கு மேலே ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். உடனே மனசில் ஒரு எண்ணம், நீ ஜெபிச்சதுனாலன்னு சொல்லாத, எத்தனையோ பேர் ஜெபிச்சிருப்பாங்க. ஆண்டவர் சொன்னார், அந்த எண்ணத்தை எல்லாம் ஓரமாக வை. அந்த 14,000 பேர் ரட்சிக்கப்பட்டதில் உன் ஜெபத்தையும் நான் சேர்த்துருக்கேன், உனக்கும் அதில் பங்கு உண்டு. இப்போ நான் என் வீட்டிலேருந்து எங்கேயும் போகல, பாஸ்போர்ட் எடுக்கலை, வீசா எடுக்கலை, காசு செலவு பண்ணலை, என் ஸ்பிரிட்டில் கூட ட்ராவல் பண்ணலை. நான் இங்கே ஜெபித்தேன், கர்த்தர் சொன்னபடி ஜெபித்தேன், பாரத்தோடு ஜெபித்தேன். ஆனால் அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்தாரா இல்லையா? இது ஈஸி தானே. இங்கே பிரகாசிக்கிற விளக்கோட வெளிச்சம் சவுத் அமெரிக்கா வரைக்கும் போகும்னா சாதாரணமான விஷயமா? அப்போ இன்னைக்கு நீங்கள் உணர்ந்து கொண்டால் போதும், இருக்கிற இடத்துல நீங்கள் பிரகாசித்து கொண்டே இருங்க. தேசங்கள் தாண்டி, பவுண்டரிஸை தாண்டி இந்த வெளிச்சத்தை தேவன் எங்காவது ஒரு இடத்துல பிரகாசிக்க செய்து கொண்டே இருப்பார். ஆனால் விசுவாசத்தோடு ஜெபிங்க. நான் சொன்ன இந்த 4 பகுதியிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்கள் உங்களுடைய சரீரங்களை கரெக்டாக வைத்திருக்கணும். பாத்திரம் அதுதான். உங்கள் ஆத்மா ஒவ்வொரு நாளும் இடித்து பிழிந்து கசக்கப்படும் போது சுத்தமான எண்ணெயை தான் கொடுக்கணும், முறுமுறுக்கக்கூடாது. அது எண்ணெயை கெட்டு போக பண்ணிடும். சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளணும். அதே போல் திரி, என் சுயம் என்னக்குள்ளாக கிரியை செய்யக்கூடாது. இந்த திரியினால் அல்ல, அதில் எரியிற தீபம் தான் முக்கியம்னு சொல்லி நான் புரிந்து கொள்ளணும். அதே போல் வசனத்தின் வெளிச்சத்தை ஒவ்வொரு நாளும் நான் பிரகாசிக்க செய்து கொண்டே இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல விளக்காக கர்த்தரனை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லிடுங்க. அதே போல் இந்த மெசேஜ் நான் எங்கே எழுதினேன் தெரியுமா?
அம்மா ஐசியூவில் இருந்தப்போ வெளியில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காரணும். நீங்கள் உள்ளெல்லாம் போக முடியாது, வெளியில் உட்காந்துடணும். சேர் போட்டிருப்பாங்க, அங்கே தான் உட்காந்துருக்கணும். அவங்க ஏதாவது கூப்பிட்டு மெடிசன் வாங்கித்தாங்கன்னு சொன்னால் மாத்திரம் உடனே ஓடி போய் மெடிசன் வாங்கி அந்த அட்டெண்டர் அங்கே இருக்கிற அந்த நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு வந்துடணும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்கார போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு. வீட்டிலேருந்து நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். சரி, நமக்கு இதுதான் தெரியும் அப்படின்னா ஜெபிக்கும்போது ஜெபித்தேன். அப்போ கர்த்தர் இதெல்லாம் பேசி அங்கே உட்காந்து எழுதின செய்தி தான் இது. நன்றி சொல்கிறேன் ஆண்டவர்கிட்ட, நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவர்கிட்ட. இதுதான் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கணும் தேவனோடு. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு முக்கியம் இல்லை, உங்கள் சூழ்நிலை எதுன்னு முக்கியம் இல்லை, அம்மா அங்கே எப்படி இருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியல. இப்போ எனக்கு கர்த்தர் நேரம் கொடுத்துருக்குறாரு, ஒரு அருமையான வார்த்தையை கொடுக்குறாரு, எழுத வேண்டியது ஏன் பொறுப்பு. இதை குறித்து இது ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு ஊழியக்காரங்க வந்து ஒரு நாள் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அன்எக்ஸ்பெக்டட் அவங்கள பார்த்தேன். ஜெபம் பண்ணும்போது இப்போ நான் இதெல்லாம் எழுதிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா இல்லையா எனக்கு அதெல்லாம் தெரியல. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ உன் நோட்டில் எழுதுறத தேவன் சொல்கிறாரு, அநேக தேசங்களுக்குள்ளாக அது கடந்து போகுது, நீ அசட்டை பண்ணி எழுதாத, இந்த வார்த்தைகள் கடந்து போகுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா, நீங்கள் நோட் எடுத்து பாருங்களேன், டயக்ராம்ஸ் இருக்கும், அதில் வந்துட்டு ஃப்ளோ சார்ட் இருக்கும், எல்லாமே நேர்த்தியாக கலர் பென்சில்ஸோட எல்லாத்தையும் அப்படியே புத்தகத்தை பிரிண்ட் பண்ணால் எப்படி பண்ணுவேனோ பண்ணிட்டு பல நாள் நான் கர்த்தர்கிட்ட கேட்டிருக்கேன், இதனால என்ன பயன் ஆண்டவரே, இதனால என்ன பயன், என் பிள்ளைங்க கூட எல்லாம் திருப்பி பார்க்கும்போது எனக்கு தெரியல, ஆனால் நான் எழுதிக்கிட்டே இருக்கிறேனே ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்ட நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இது கடந்து போகுதுன்றாரு. அது எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் சொன்ன வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் கரெக்டாக செய்து முடிங்க. எழும்பி பிரகாசிக்கிற தீபமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றி ராஜா. அப்பா, எங்களை எழிந்து பிரகாசிக்கிற தீபங்களாக விளக்காக நீர் வைத்திருக்கிறீர். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு உம்முடைய வேத வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக நீர் எங்களை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மங்கி எரிகிற திரிகளை இன்றைக்கு நீர் அணையாத தேவனாக அது இன்னும் பிரகாசமாக எரியும் படிக்கு அதை காப்பாற்றுங்கப்பா. சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்குள்ளாக இன்றைக்கு உற்சாகத்தை நீர் ஊற்றுவீராக. வசனத்தை நாங்கள் வெளிப்படுத்தவும் அதை பிரதிபலிக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரையே பிரதிபலிக்கிறவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தாழ்த்தியும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.